மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல 2023 நடந்தது. அதுல வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜன் ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆஃப் பேஷண்ட் இந்த விக்னேஷ் மாதிரி அவர் அசால்ட் ஆனது. அப்புறம் வந்து இன்னொரு சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. கவர்மெண்ட் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல மார்ச் 2024 அதுல வந்து ஒரு சம்பவம். செகண்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொன்னா இல்லைங்களா, போஸ்ட் கிராஜுவேட் சைட்ல இருந்து படிக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, நான் சர்வீஸ். அந்த நான் சர்வீஸ் மாதிரியான ஒருத்தர், அவர் பேரு டாக்டர் எஸ் விஷால். அவர் என்ன ஆறாரு அப்படின்னா, அவர் திவாகர் அப்படிங்கிற ஒருவர் வந்து ஃபீமேல் பேஷண்டோட அந்த ஜெனரல் வார்டுல ஃபீமேல் பேஷண்ட் பெட்ல படுத்திருக்காரு. ஃபீமேல் பேஷண்ட் உங்களுக்கு சொந்தமா நம்ம தெரியல. ஃபீமேல் பேஷண்ட் பேரு சுபா. இவர் டாக்டர் விஷால் அதை பார்த்துட்டு அவர் வந்து திவாகரை போக சொல்றாரு. இந்த விஷால் ஒருவேளை வந்து வட இந்திய மாணவராகவும் இருக்கலாம், எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, எனக்கு தெளிவு இல்லை. அப்ப ஆனா அதுக்குள்ள சண்டை வந்துருது. இதுல இந்த சுபா வந்து அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து வராங்க, அவங்களும் அந்த சண்டையில கலந்துக்கிட்டு டாக்டரை தான் அட்டாக் பண்றாங்க. டாக்டரை அட்டாக் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணி இந்த சேம் ஆக்ட்ல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த நான் இப்ப ஆரம்பத்துல இருந்து குறிப்பிட்டு வர்ற 2008 ஆக்ட்ல நடவடிக்கை எடுத்து 2 பேரும் வந்து இப்ப சிறையில இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ 3 சம்பவம் நடந்திருக்குங்க. திருச்சியில இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் 1, வேலூர் 1, 2, திருநெல்வேலி 1, 3. இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவு காரணம்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இந்த 3 சம்பவங்கள் நடந்தது என்பது சரிதான், உண்மைதான். ஆனா இதே மாதிரியான சம்பவங்கள் 2008 ஆக்டுக்கு பிறகு, அதாவது நம்ம பழைய வரலாறு சொல்றதுனால சம்பவங்களை நியாயப்படுத்தல, ஆனா சட்டத்துக்கு பிறகும் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது இன்னும் சில விஷயங்களை நம்ம கூர்மைப்படுத்தலாம். இதுதான் இந்த நம்மளோட என்னோட பாயிண்டோட நோக்கம் வந்து அதுதான். அப்ப 2008 ஆக்ட் பாஸ் பண்ணி 2009, 2010, 2011 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதுல வந்து ஒரு டாக்டர், அவர் பேஷண்டோட ரிலேட்டிவ், அவர் வந்து அசால்ட் பண்றாரு. ஒரு நர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி தான், ஒரு பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர் அசால்ட் ஆறாங்க. 2012 ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், ஒரு மாபு, ஒரு பெரிய கூட்டம் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல வந்து தாக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவரு பீட்டன் அப் அடிக்கிறாங்க பேஷண்டோட ஆளுங்க. 13 ஒரு டாக்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர், இதே வேலூர்ல வந்து ஒரு பேஷண்டோட ரிலேட்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. ஒரு நர்ஸ் ஹராஸ் ஆறாங்க. 2014, 2015, 16 இப்படி வந்து ஏராளமான சம்பவங்கள் நடக்கும். எப்போ 2011 இருந்து 2021 வரைக்கும். அப்ப இந்த ஆக்ட் படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதானா? இல்ல. அப்போ 8க்கு பிறகு 2021 திமுக ஆட்சி 3 வருஷத்துல 3 சம்பவம், 3 சம்பவத்துல இந்த ஆக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் 10 வருஷத்துல பல சம்பவங்கள் இந்த ஆக்டை யூஸ் பண்ணாங்களான்னா இல்ல.